பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம பாக்கிய கிட்ட ராதிகா பேசுறதுக்காக வராங்க. ராதிகா வந்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா எதுக்காக எனக்கு நீங்க நன்றி சொல்றீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நடந்தது எல்லாமே நினைச்சு நான் ரொம்பவே வருத்தத்துல இருக்கேன். கோபி எப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்காரு, ஆனா அவரை நீங்க மன்னிச்சுட்டு அவரை விடுதலை பண்ணீங்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய மனசு, இதை எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு நம்ம பாக்கியா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல என்னுடைய சுயநலமும் இருக்கு, என்னுடைய பசங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கூட நான் இதை பண்ணிருக்கலாம் இல்ல, இதுல உங்களுடைய தப்பு என்ன இருக்கு, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது நல்லா சொல்றாங்க. இதை கேட்டு இது உங்களுடைய பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா நான் யோசிக்கிறது வேற நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, இனி இதை பத்தி பேச வேண்டாம், அவரும் மனசு மாறிட்டாரு, அவ்வளவுதான் விடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை இதுக்கு மேலேயும் தொடர முடியாது, அது எனக்கு நல்லாவே தெரியுது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தத்துல ராதிகா பேசிட்டு இருக்காங்க. இது கேட்ட பாக்கியாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோபி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.